படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று அறிவிற் சிறந்த அரசன் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது அறிவு என்பது படித்து நாம் ஆசிரியரின் மூலமாக கற்றுக்கொள்வது ஒன்று. இன்னொன்று இறை ஞானம். இந்த இறை ஞானம் என்பது உலகில் ஒரு கல்வியை கற்று அதன் மூலமாக பல பேருக்கு விடிவுகளை சொல்வது, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது என்பதுதான் இந்த இறை ஞானம் என்பது. இதுவும் அறிவின் அடிப்படையில் தான் வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு எப்படி இருந்தால் அவர்கள் அறிவிற் சிறந்த அரசனாக இருப்பார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் அறிவிற் சிறந்த அரசர்கள். அதாவது அறிவிற்கே அரசர்கள். பயங்கரமான அறிவு இருக்கும், எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், எல்லாத்துலேயும் முழுதாக அதை கற்றுக்கணுங்கிற அர்ப்பணிப்பு அறிவு இருக்கும். அவங்களுக்கு முழுசாக கற்றுக்கிட்டு அதன் ஆழம் வரை சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அறிவு பசி அதிகம் கொண்டவர்கள். அந்த அறிவால் சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு இருப்பவர்கள். இவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி, உங்களுடைய 10ஆம் அதிபதி 1, 9, 10 நேருக்கு நேர் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டோ அல்லது 5, 9 என்ற நிலையில் குருவின் தொடர்பிலோ ஏதாவது ஒரு வகையிலோ தொடர்பு கொண்டு விட்டால் அவர்கள்தான் அறிவிற் சிறந்த அரசன். இந்த 1, 9, 10 3 ஏதாவது ஒரு வகையில் கனெக்ஷனில் இருக்கணும், நேருக்கு நேர் பார்த்துக்கணும். இல்லை 3 பேரும் ஒன்று கூடி இருக்கலாம், 3 பேரையும் ஒன்று கூடி குரு பார்க்கறது, இதெல்லாம் அறிவிற் சிறந்த அரசர்களை உருவாக்கும். இந்த மாதிரி அமைப்பு எல்லாத்துக்கும் அமையாதுங்க. அதுதான் இருக்கிற சிக்கலை. 1000 பேர் பிறக்கிறார்கள் என்றால் ஒரு 5 பேர் 10 பேருக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும். அவர்கள்தான் அறிவிற் சிறந்த அரசர்கள். வாழ்நாளில் ஏதாவது பெருசாக செய்து அழியா புகழை பெறுவார்கள். இந்த பூமிக்கு தேவையான ஏதாவது ஒரு காவியங்களையோ படைப்புகளையோ இயற்றி அழியா புகழோடு வாழ்பவர்கள் அறிவிற்கு அரசர்கள். இந்த அமைப்பு கொண்டவர்கள்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.